இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று மறைந்த வன்னியர் சங்கத்தின் தலைவர் காடுவெட்டி குரு அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பல இடங்களில் காடுவெட்டி குருவின் பிறந்த நாளில் அவருடைய நினைவை போற்றினார்கள், அவருக்கு புகழஞ்சலி சூட்டினார்கள். அப்படி ஒரு 2 நிகழ்ச்சிகள் தமிழகமெங்கும் நடந்தது. அதில் முக்கியமான முதல் நிகழ்ச்சி காடுவெட்டி குரு அவர்களுடைய பிறந்த நாளில் காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அவருடைய பெயரில் படையாண்ட மாவீரா என்கின்ற ஒரு திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது சென்னையில். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் கௌதமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டார்கள். அடுத்து இன்னொரு நிகழ்வு எங்கே என்று கேட்டால், மாவீரன் காடுவெட்டி குரு பிறந்த அவருடைய சொந்த ஊரான காடுவெட்டியில் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அவருடைய நினைவிடத்தில் அங்கே வன்னியர்களுக்கு தான் உழைத்து கொண்டிருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக போன அமைச்சர் சிவசங்கரன் பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓட்டம் பிடித்த நிகழ்ச்சி. என்ன நடந்தது? வன்னியர்களுக்கு எதிராகவே தொடர்ந்து பேசிக்கொண்டு திமுகவின் தலைமைக்கு காவடி எடுத்து கொண்டிருக்கின்ற, வன்னியர்களை அழித்து ஒழிப்பதையே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கின்ற, திமுகவில் நானும் வன்னியர் அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சிவசங்கரன் காடுவெட்டியில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவருடைய நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார். யாருடைய அழைப்பின் பேரில்? காடுவெட்டி குரு அவருடைய மகன் கனலரசன் அழைப்பின் பேரில் அவர் போனதாக சொல்லப்படுகிறது. கனலரசன் அழைப்பின் பேரில் சென்றாரா, அல்லது இவர்களாக சென்றுவிட்டு கனலரசன் அழைத்தார் என்று நாடகமாடி கொண்டிருக்கிறார்களா என்பது அவர்களுக்கே வெளிச்சம். அங்கே போன அமைச்சர் சிவசங்கரனை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள், வன்னியர் சமூகத்து இளைஞர்கள், அன்புமணி அவருடைய தம்பிகள் அங்கே சூழ்ந்து கொண்டு டாக்டர் ஐயா வாழ்க, காடுவெட்டியார் புகழ் ஓங்குக, 10.5% இடஒதுக்கீடு என்னாச்சு சிவசங்கரா, வன்னியருடைய சமூக நீதி என்னாச்சு சிவசங்கரா என்று கேள்வி கணைகளால் துளைத்து எடுத்திருக்கிறார்கள். அமைச்சர் சிவசங்கரை சுற்றி தர்ணா போராட்டத்தை அங்கேயே நடத்தியிருக்கிறார்கள். நாம் ஆளுங்கட்சியிலே இருக்கிறோம், மந்திரி பதவியிலே இருக்கிறோம், காவல்துறையின் பாதுகாப்பு இருக்கிறது, நம்ம யாரும் அசைக்க முடியாது என்ற கனவிலே காடுவெட்டிக்கு போன அமைச்சர் சிவசங்கர் பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓட்டம் பிடித்திருக்கிறார். இவற்றை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகி ஆசே வெற்றிவேல் என்பவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னார். அதற்கு பிறகு அது சம்பந்தமான பதிவுகளை பார்த்தேன், அது சம்பந்தமான செய்திகளை பலரிடம் கேட்டறிந்தேன். அதே நேரத்தில் அந்த கடலூர் மாவட்டத்திலிருந்து, அரியலூர் மாவட்டத்திலிருந்து, இன்னும் பல பகுதிகளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் மீண்டும் வீறு கொண்டு எழுந்து விட்டார்கள். இன்றைய இளைஞர்கள் 1987ஆம் ஆண்டு சரித்திரத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடையாளமாக காடுவெட்டியிலிருந்து இளைஞருடைய புதிய எழுச்சி புறப்பட்டு இருக்கிறது என்று பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் இதை பற்றி பேசுகின்ற பொழுது சிவசங்கரனை பற்றியும் நாம் பேசியே ஆக வேண்டும். சமூக நீதிக்கும் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கும் சிவசங்கரனுக்கும் என்ன சம்பந்தம்? சமூக நீதிக்கும் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இருக்கின்ற திமுகவிலே இருக்கின்ற வன்னிய அமைச்சர்கள், இவர்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் எல்லாம் சமூக நீதியை சாய்த்தவர்கள். இவர்கள் எப்படி சமூக நீதிக்காக போராடிய, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடிய, வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவராக திறம்பட செயலாற்றி ஆட்சியாளர்களை நடுங்க வைத்த ஒரு மாவீரனுடைய நினைவிடத்திற்கு இவர்கள் போய் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம், அவருடைய நினைவை போற்றுகிறோம் என்று நாடகம் ஆடலாம். முதலில் நாடகம் ஆடலாம் என்ற எண்ணமே சிவசங்கரனுக்கு வரலாமா? சிவசங்கரன் இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே கலந்து கொண்டவரா? வேண்டுமானால் மக்களுக்கு ஒதுக்குகின்ற நிதியிலிருந்து அவர்களுக்காக நிதி ஒதுக்கீட்டை வேண்டுமானால் சிவசங்கரன் செய்திருப்பார். அவரோடு இருக்கின்ற வன்னி அமைச்சர்கள் செய்திருப்பார்கள்.
திமுகவிலே வன்னியராக இருந்து வன்னியர்களின் இடஒதுக்கீட்டுக்காக கலைஞரிடம் சண்டையிட்டு இடஒதுக்கீட்டை பெற்று தருவதற்கு போராடியவர் வீரபாண்டியார் ஒருவரை தவிர வேறு எந்த ஒரு தலைவரும் திமுகவில் இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக என்றைக்கும் அவருடைய தலைமையிடம் பேசியதே கிடையாது. அவர்கள் தலைமையிடம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதே கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த வன்னிய தியாகிகளுக்கான நினைவு மண்டப திறப்பு விழாவில் கூட மூத்த அமைச்சர் துரைமுருகன் பீத்த அமைச்சராகி போனார். அங்கே போய் வன்னியர்கள் ஸ்டாலினுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் எதிர்காலம் உங்களை மன்னிக்காது என்றெல்லாம் வீர வசனம் பேசினார்கள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டையே கொடுக்க மறுக்கிறார் ஸ்டாலின். இன்னும் சொல்லப்போனால் கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இசை வேளாளர் சமுதாயத்தை தூண்டிவிட்டு அந்த சமுதாயத்தினுடைய அமைப்பை தூண்டிவிட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க வைத்ததே திமுகவில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவரே ஸ்டாலினுடைய உத்தரவை கேட்டுத்தான் அதை செய்தார் என்று இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை சாய்த்தவர்களை போய் இடஒதுக்கீட்டை காப்பாற்றினார்கள், வன்னியர்கள் அவர்களுக்கு நன்றி கடனோடு இருக்க வேண்டும் என்று பேசுவதற்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் துரைமுருகன் போன்ற சீனியர் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். சிவசங்கரன் போன்ற திமுகவின் எடுபிடிகள் ஒருபடி மேலே போய் காடுவெட்டி குரு அவர்களுடைய நினைவிடத்திற்கு அவருடைய பிறந்த நாளிலே விஜயம் செய்து இவர்கள் ஏதோ வன்னியர்களுக்கான தலைவர்கள் என்பதை போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். சிவசங்கரன் அவர்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்ற பழமொழியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வன்னியர் சமூகத்து இளைஞர்களை இன்றைக்கு பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன், களிப்பேர் ஓகை கொள்கிறேன். காரணம், 1987 ஆண்டு போராட்ட களத்தை நோக்கி வன்னிய இளைஞர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு சிவசங்கரனை முற்றுகையிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை பார்த்தவுடன் அனைவருக்கும் தோன்றுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.